இதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு மனநிலைமைனே தெரியல. அடுத்தவங்களோட கஷ்டத்தை பார்த்து மன நிம்மதி அடைஞ்சுக்கிறது. அப்பாடா நல்ல வேலை, இந்த கஷ்டம்லாம் எனக்கு வரல அப்படின்னு சொல்லி. இது ஒரு மனநோய். சமீபத்தில் நான் ஒருத்தவங்களோட இன்டர்வியூ பார்த்தேன். யோகா, மெடிடேஷன், இன்னும் நிறைய PhD எல்லாம் பண்ணியிருக்காங்க. நிறைய கின்னஸ் ரெக்கார்ட் எல்லாம் கூட பண்ணியிருக்காங்களாம் யோகா அதுல எல்லாம். அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான்லாம் ஹெல்தியான லைஃப் ஸ்டைல்ல இருக்கேன். இன்னைக்கு என் வயசுல இருக்கிறவங்களே பாத்தீங்கன்னா ஒபேஸா இருக்காங்க, நிறைய உடம்புல பிரச்சனைகளோட இருக்காங்க. என் வயசுல இருக்கிற ஒருத்தவங்களுக்கு யூரின் பிளேடரையே ரிமூவ் பண்ணிட்டாங்க. நானும் அந்த விஷயத்துல எவ்வளவோ பரவாயில்ல. இந்த அளவுக்கு ஆரோக்கியமா இருக்கேன்னா நான் என்னோட ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறேன், அதனாலதான் நான் இவ்வளவு நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப ரொம்ப மோசமான மனநிலைமை. நம்ம சுத்தி இருக்கிறவங்களை பார்க்கும்போது இந்த மாதிரி எல்லாம் நம்ம கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறது ஒரு நியாயம். ஆனா அந்த கஷ்டம் எனக்கு வரல, அப்பாடா நிம்மதி அப்படின்றது ஒரு மனநோய். அவங்க இவ்வளோ யோகாவும் மெடிடேஷனும் பண்றதா சொல்றாங்க. அதெல்லாம் இந்த விஷயத்தையும் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தது. இதெல்லாம் பண்ணும்போது நமக்கு ஒரு மன தைரியம் வரும். ரொம்ப டஃப்பான சிச்சுவேஷன்ல இருக்கும் போது கூட அந்த பிரச்சனைகள்ல இருந்து மன உறுதியோட மீண்டு எழுந்து வருவோம். சில பேர் மனதளவுல ரொம்ப திடமில்லாம இருப்பாங்க. சின்ன விஷயத்தையும் ரொம்ப பெருசா நினைச்சு கவலைப்பட்டுட்டே இருப்பாங்க. ஆனா சில பேர் ரொம்ப பெரிய விஷயமே நடந்திருக்கும், ஆனா அதையெல்லாம் ரொம்ப எளிதா கடந்து வந்திருப்பாங்க. இப்படிப்பட்ட மன உறுதியை கொடுக்கறதுக்கு தான், மன தெளிவை கொடுக்கறதுக்கு தான் நம்ம மெடிடேஷன் எல்லாம் பண்றோம்.